தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு நற்செய்திங்க. கண்டிப்பா இந்த இடத்த நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. பேய் படம்லாம் பாப்பீங்களா, அந்த ஒத்தையடி பாதையில தனியா போற மாதிரி இருக்கும்போது காட்டுக்குள்ள அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு மக்களுக்கு எப்படி பாண்டிச்சேரியோ மக்கள்லாம் எல்லாத்துக்கும் சொல்லல, நான் சொல்ற மக்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம ஆந்திரா மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யானம்ங்க, கடலோட தூரத்துக்கு வந்துட்டாங்க. பார்க்கவே வேற மாதிரி இருக்குதுங்க, ஒரு தனி உலகமா இருக்குங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி உலகத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனதில் அளவில்லா சந்தோஷமா இருக்குதுங்க. காக்கிநாடா ட்ரிப் வந்து பயங்கர ஒர்த்தா இருக்கு போது. புயல் வருது, ஒரு சுனாமி வருது, அந்த மாதிரி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து இதை தாண்டி வர்றது கொஞ்சம் ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரிங்க. ஒரு வேலி நாட்டு பூன்னு சொல்லும் போதே கேட்டு அதுதாங்க எவ்வளவு பெருசா இருக்குது பாருங்க. கலர் கலரா மீன்லாம் நிறைய வேகப்பட்டு இருக்கு, பெருசு பெருசா மீன்லாம் இருக்கு. சின்னவங்க முதல் கொண்டு பெரியவங்க வரைக்குங்க எல்லாரும் பயங்கரமா சூப்பரா என்ஜாய் பண்றாங்க. என்ஜாய் பண்றதுக்கு வயசு எல்லாம் தேவை கிடையாதுங்க. வழி வேற மாதிரி தெரியுது. அப்படியே அந்த பக்கம் போனோம்னா அந்த போட் ஹவுஸ் இருக்க மாட்டேங்குது, நம்ம போட்ல சுத்தி இந்த மாதிரி விளையாட்டு பொருட்கள் நம்ம ஊர்ல உள்ள பூங்கால கொண்டு வந்தா இன்னும் நல்லா இருக்குங்க. பாருங்க எப்படி மேல ஏறாங்கன்னு பாத்தீங்களா. தமிழ்நாடு மக்கள் கண்டிப்பா இந்த பிளேஸ கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு நாளாவது நீங்க விசிட் பண்ணுங்க. நான் எதனால சொல்றேன்னா, இந்த மாதிரி இடத்த வந்து இது வரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொரிங்கா பீச் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் எங்கன்னா காக்கிநாடாக்கும் ஏனத்துக்கும் சென்ட்ரல்ல இருக்கு. இந்த சதுப்பு நில காடுங்க, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் சொல்லுவோம். நம்ம அந்த பிளேஸ் தான் நீங்க விசிட் பண்ண வந்திருக்கோம். இந்த வீடியோ வந்து பயங்கரமா வேற லெவல்ல இருக்கு போதுங்க. உள்ள போட்டிங், விளையாட்டு பொருட்கள் நிறைய இருக்கு, டவர் இருக்கு, உள்ள வாக்கிங் போற பாத்து இருக்கு. எல்லாம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஐ லவ் கொரிங்கான்னு போட்டிருக்கு பாருங்க முன்னாடியே. இதுதான் நம்ம என்ட்ரன்ஸ். இதுல தான் நம்ம முன்னாடி டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போகணும். இதே நம்ம உள்ள போனோம்னா உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குங்க. உள்ள என்னென்ன நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். தமிழ்நாடு மக்கள் கண்டிப்பா இந்த பிளேஸை கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு நாளாவது நீங்க விசிட் பண்ணுங்க. நான் எதனால சொல்றேன்னா, இந்த மாதிரி இடத்த வந்து இது வரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே பிச்சாவரங்கிற இந்த மாதிரி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கு. அதுக்கும் இதுக்கும் வேற லெவல் பயங்கர டிஃபரெண்ட் இருக்குங்க. என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு உள்ள போய் காட்டுறேன். குழந்தைங்களுக்கு வந்து நிறைய விளையாட்டு பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதில் இப்போ நம்ம வரிசையா பார்க்கறோம் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்க. இதுதான் வந்து நம்ம புல்லட் கார்டுன்னு சொல்லுவோம், இல்லை மாட்டு வண்டி சொல்லுவோம் நம்ம ஊர்ல. அதுதாங்க இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கவுர் மாதிரி வச்சுக்கிட்டு இந்த சென்டர்ல இப்படி உட்காந்துக்கிட்டு இதை உட்காந்து ஓட்டிட்டு போற மாதிரி பயங்கரமா பண்ணியிருக்காங்க பாருங்க. இதான் மாட்டு வண்டி மாதிரி வச்சிருக்காங்க. இது பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு போட்டு வந்து மரப்பலகையால தாங்க செஞ்சிருக்காங்க. செஞ்சுட்டு இதுல இருக்கிற மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணியிருக்காங்க. இது ஒரு விளையாட்டு பொருள் மாதிரிங்க. இதுல உள்ள இன்னும் நிறைய பேர் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. 2 புல்லட் கார்டு இருக்குங்க. ஹாய் ஹாய். காட்டு பூனை, அந்த நீர் நாயின்னு நினைக்கிறாங்க. இது ஆமை. இது நின்று முன்னாடி நிறைய பேர் போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கஸ் விட்டு விளையாடுறதுங்க. இதுல மேல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சர்க்கஸ் விட்டு விளையாடிட்டு இருக்காங்க. தம்பி பாரு, சின்ன பையன் வந்து பாருங்க எப்படி மேலே ஏறிட்டு இருக்கான்ட்டு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க தூரி மாதிரி இது மாதிரி விளையாடலாம். இது பாருங்க சின்ன குழந்தைங்க பாருங்க எப்படி ஏறி இறங்கிட்டு. இதுல நடந்து போறது பாருங்க. இந்த கவுத்துல அப்படியே இது மேல ஏறி இதுல நடந்து போறாங்க. சின்ன சின்ன பசங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கவுத்துல ஏறி அப்படியே சூப்பரா நடந்து போறாங்க பாருங்க. பையன் நடந்து போறான் பாத்தீங்களா, எப்படி நடந்து போறாங்க பாருங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இது குழந்தைங்களுக்கு வந்து ஏறி நடந்து போற மாதிரியும், அப்படியே பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா இது இந்த கவுத்துல நடந்து வராங்க பாருங்க. பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் பார்த்து நடந்து வரும். கீழே விழுந்துட்டோம்னா கண்டிப்பா அடிப்பிடிக்குங்க. இதெல்லாம் பார்த்து சூப்பரா நடந்து போகணும். இது வந்து பாத்தீங்கன்னா கயிறு மூலியமா மேல ஏறதுக்கு அடுத்தது. நம்ம ஊர்ல வந்து பேசிக்கா ஒரு 2-3 இதுதாங்க இருக்கும். கொஞ்சம் சுத்துற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் உட்காந்துட்டு அந்த பக்கம் ஒருத்தர் மேல கீழே இறங்கி போற மாதிரி இருக்கும். ஆனா அந்த மாதிரி இங்க இல்லைங்க. இங்க விளையாட்டு பொருட்களா இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தாங்க இருக்கு. பாருங்க வேற லெவலுங்க. பயங்கரமா யோசிக்கிறாங்க. நம்ம விளையாட்டு பொருட்கள் நம்ம ஊர்ல என்ன இருக்கும், இந்த மாதிரி அந்த மேல கீழே ஏறங்கி இறங்குறது இருக்கும். மற்றபடி என்ன அந்த தூரி இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி வந்து ஒரு கிரியேட்டிவா வந்து இருக்குமானா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. இது பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா வந்து இந்த மாதிரி திங்க் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது பாத்தீங்களா தம்பி பாரு மேல ஏறி இறங்குறாங்க. கவுத்துல ஏறி எப்படி இறங்குறாங்கன்னு பாருங்க. சூப்பரா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த மாதிரி விளையாட்டு பொருட்கள் நம்ம ஊர்ல உள்ள பூங்கால கொண்டு வந்தா இன்னும் நல்லா இருக்குங்க. இது பாருங்க எப்படி மேல ஏறாங்கன்னு பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு. பாருங்க சின்னவங்க முதல் கொண்டு பெரியவங்க வரைக்குங்க எல்லாரும் பயங்கரமா சூப்பரா என்ஜாய் பண்றாங்க. என்ஜாய் பண்றதுக்கு வயசு எல்லாம் தேவை கிடையாதுங்க, மனசு இருந்தா போதுங்க.
எல்லாரும் சூப்பரா பாருங்க, சின்ன குழந்தைங்க வந்து பெரிய முதல் கொண்டு பயங்கரமா ஏறி விளையாடுறாங்க. ஆனா இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல கிடையாதுங்க. நம்ம இந்த ஆர்மி எல்லாம் வச்சுட்டு அந்த கவுரு ஏறது பிடிக்கிறதெல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாருங்க இந்த கவுரு மாதிரி எல்லாம் வச்சு பயங்கரமா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. பயங்கரமா சூப்பரா என்ஜாய் பண்றாங்க. இதுதாங்க வாழ்க்கை. இந்த மாதிரி இடத்த தாங்க நம்ம வந்து வாழ்க்கை தேடி போகணும். எவ்வளவு நாள் தான் வீட்டு வேலை கஷ்டம், காசு பணம் இல்ல, வேலை ப்ரெஷர் இதுன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்படுறது. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா, இப்படி சூப்பரா நடந்து போறாங்க பாருங்க. இந்த மாதிரி காலேஜ்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்களா தெரியுங்க. பாருங்க குழந்தைங்கலாம் பாத்தீங்க தூரி எப்படி சூப்பரா விளையாண்டுட்டு இருக்குது பாருங்க. வா 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 சேனல் வா பிரபு ட்ரக்கர். பாய் பாய். என்ட்ரன்ஸுங்க நான் முன்னாடி நான் காட்டியிருப்பேன். அங்கிருந்து அப்படியே நம்ம உள்ள வந்துகிட்டே இருந்தோம். உள்ள வந்துகிட்டே இருக்கப்ப நம்ம விளையாட்டு பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இது பக்கத்துலேயே நிறைய ஷாப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஸ்நாக்ஸ் எது வேணுமாலும் வாங்கிக்கலாம். இதுல இருந்துட்டு அப்படியே உள்ள போக வேண்டியதாங்க. இங்க போற வழியிலே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சண்டேனால நிறைய மக்கள் வந்து இந்த இடத்த பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க. இப்படியேதான் உள்ள போகணும். நம்ம உள்ள போயிட்டு இதுல லெஃப்ட் உடனே கட் பண்ணோம்னா நம்ம அந்த இந்த டவர் போனோம்னா மேல போயிடணும்னா எல்லாமே தெரியுங்க. அங்கிருந்து பாக்குறது பிடிக்கிறது எல்லாமே பாக்குறதுனா இந்த மேங்க்ரோவ் சதுப்பு நில காடுகள் சொன்னோம் பாத்தீங்களா, அந்த எல்லா ஏரியாவும் தெரியுங்க. அதுதான் போயிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து அந்த டவரை பார்த்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே கடை இருக்குது. நீங்க அங்கேயும் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். நிறைய ஷாப்ஸ் உள்ள இருக்கு. வந்து எல்லாரும் வரும்போது முக்கியமா உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டியதுன்னா, நீங்க வரும்போது அமௌண்ட் வந்து கேஷா எடுத்து வந்துருங்க. இங்க ஜிபே, போன்பே, கார்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. இதுதான் வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது மெயின் இதுதாங்க. அதே மாதிரி இங்க இருக்க பெண்களுக்கு ஜென்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா டாய்லெட் வசதி எல்லாமே நல்லா ப்ராப்பரா பண்ணிடுறாங்க. நிறைய இடத்துல வந்து வச்சிருந்தாங்க. ஒன்றும் பிரச்சனை எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைங்களாம் பாத்தீங்களா, நம்ம சொன்ன பாத்தீங்களா குழந்தைங்களுக்கு வந்து பயங்கரமா விளையாட்டு பொருட்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க பாருங்க காட்டு பூனை சொல்லும் பாத்தியா கேட்டு, அதுதாங்க எவ்வளவு பெருசா இருக்குது பாருங்க. பயங்கர பெருசு இங்க இருக்குது. இதுலதான் இந்த இதுக்குள்ள வெல்கம்னு போட்டிருக்கு பாருங்க. இதுக்குள்ளதான் நம்ம உள்ள போகணும். இதுல உள்ள போனா பக்கத்துலேயே டவர் இருக்குங்க. நம்ம டவர் ஏறிட்டு மேல எப்படி இதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே நம்ம உள்ள போனாங்க. உள்ள போனதுக்கு கூட உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் நான் உங்களுக்கு ஃபுல்லாவே நான் காட்டிக்கிறேன். இந்த பிரிட்ஜில் இருந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பார்க்கவும் சூப்பராக வேற லெவலில் இருக்குங்க. அக்வா வேல்டுன்னு இருக்குது. உள்ள என்னென்ன ஃபிஷஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாங்க. இது பாருங்க உள்ள மீன்லாம் இருக்கு. உள்ள பாருங்க கலர் கலராக மீன்லாம் நிறைய ஏகப்பட்டு இருக்கு. பெருசு பெருசாக மீன்லாம் இருக்கு. ஆர்டிபிஷியலா வந்து உருவாக்கியிருக்காங்க பாருங்க. சூப்பரா இருக்கு. சேர்க்கியா நீங்க பாத்தீங்கன்னா கலர் கலர் ஃபிஷ்ஷா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு இந்த குழந்தைலாம் பார்த்தீங்கன்னா டாட்டா வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்குது. ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். ஃபேமிலியோட வந்தோம்னா நல்லா என்ஜாய் பண்றதுக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான இடங்க. வேறலாம் ஒன்றும் இல்லைங்க மற்றபடிலாம். அடுத்தது வாட்ச் டவர் தான் மேலே தாங்க. இது மேலே டவர் இருக்கு பார்த்தீங்களா, இதில் தான் மேலே ஏறி போனால் மேலே ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு தெரியும். நான் மேலே ஏறி கொண்டு போய் காட்டுறேன். இப்போ இந்த விலங்குகள்லாம் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய விலங்குகளுங்க. இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் சொன்ன பார்த்தீங்களா, அது பக்கத்தில் இருக்கிறது. நம்ம இது வரைக்கும் கீழே பார்த்துருப்பீங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஃபாரஸ்ட்லாம் இருக்கும். நம்ம ஊர்லேயும் கூட நம்ம தமிழ்நாட்டில் கூட பிச்சாவரங்கிற ஊரில் வந்து இந்த சதுப்பு நில காடுகள் அப்படிங்கிற அந்த ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கும். இப்போ இதை தாண்டி அந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா, அந்த வழி வர மாதிரி தெரியுது. அப்படியே அந்த பக்கம் போனோம்னா அந்த போட் ஹவுஸ் இருக்க மாட்டேங்குது. நம்ம போட்டில் சுற்றி கொண்டு போய் காட்டுவாங்க. நம்ம பிச்சாவரத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க இங்கே சேம், வேறெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இங்க இருந்து டவர் இருக்குங்க. இந்த டவர்ல இருந்து பார்க்கும்போது இந்த ஏரியாவே பாருங்க அப்படியே வேற லெவல்ல சூப்பரா தெரியுது பாருங்க. அந்த லைன் தான் வந்து பாத்தீங்கன்னா கடல் இருக்குதுங்க. அப்படியே சுத்திலும் பாருங்க. இந்த லைன் வந்து காக்கிநாடாங்க. இந்த பக்கம் இருந்துதான் நம்ம வந்தோம். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா யானம்ங்க. நம்ம எப்படி பாண்டிச்சேரியோ நம்ம தமிழ்நாட்டுக்கு அதே மாதிரி ஆந்திராவுக்கு யானம். நடந்து தான் போயிட்டு இருக்கிறேங்க. இப்போ நான் அந்த போட்டு இருக்குன்னு சொல்ல பாத்தீங்களா, அந்த இதுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். சைடில் ஃபுல்லாகவே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தாங்க. இங்கே ஃபுல்லாகவே பாருங்க, சுற்றிலும் பாருங்க ஃபுல்லாக பயங்கரமாக காடுங்க. இதில் சைடில் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கும். இந்த லைன்லாம் இப்போ இங்கே கீழே தெரியும் பார்த்தீங்களா எனக்கு பின்னாடியே, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கிற ஏரியாங்க. அப்படியே இங்கே பாருங்க அந்த இடத்துல கை கட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தண்ணியெல்லாம் தேங்கி நிற்குது. இப்போ தண்ணி கொஞ்சம் வெயில் காலம்னால வந்து ஃபுல்லாக தண்ணி கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேற லெவலில் இருக்குங்க.
காலேஜ் படிக்கும்போது நான் பிச்சாவரம் போயிருந்தேன். நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கு. பிச்சாவரங்கிற இடத்துல இருக்கு. நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டி பக்கத்தில் நம்ம காலேஜ் படிக்கும்போது நிறைய டைம் அந்த பிச்சாவரம் போயிருப்போம். அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. சரியா ஞாபகம் காலேஜ் படிச்சது கூட மறந்து போயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பழசெல்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வருது. சூப்பராக வேற லெவலில் இருக்குங்க. இந்த போட்டிங் இருக்குது, முன்னாடி தான் இருக்க மாட்டேது. அதுக்கு டோக்கன் வாங்கணும் மாட்டேது. போயிட்டு அதில் போயிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் பாயிண்ட் இருக்கு. ஐ திங்க் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகலாம். வாங்க இதில் உள்ள போயிட்டு அப்புறமேட்டு அந்த போகலாம். சூப்பராக இருக்குது. வாட் டூ லாங் அதிஸ்வேவா? ஓ ஓகே. இது வந்து ரொம்ப லாங் கட்டுதுங்க பாருங்க. சின்ன ஒரு ஒத்தையடி பாதை நடந்து போற மாதிரி இருக்குது. இதுதான் நம்மளுக்கு வந்து கைடுங்க. ரெட் ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா அணில பக்கத்துல டிஷர்ட் போட்டிருக்கிற ஒயிட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, வாட்டர் கலர் மாதிரி. அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனோபால். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி போறது ஏரியாலாம் பாருங்க. இது அப்படியே சின்ன தடமாட்டம் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே வேற லெவல்ல இருக்கு பாருங்க. பசங்க வந்து போட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தண்ணி தேங்கி நிக்கிற இடங்க பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். நம்ம அந்த கடல் அரிப்பு வராம தடுக்கிறதுங்க. மழை பெஞ்சு கரை ஓரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரிஞ்சு நிறைய இடங்கள்லாம் நிறைய உள்ள போய் கடல் இழுத்துக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புயல் வருது, ஒரு சுனாமி வருது, அந்த மாதிரி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து இதை தாண்டி வர்றது கொஞ்சம் ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரிங்க, ஒரு வேலி மாதிரி நம்ம இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் சொல்லலாம். சுனாமி வர தடுக்கிறது பாத்தீங்களா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடலுக்கு போற வழிதாங்க. இது சின்ன சின்ன ஓடைகள்லாம் மாதிரி இருக்கு. இதுல பாருங்க ஒண்டியுமே அப்படி நடந்து போகலாம். வேற மாதிரி இருக்குதுங்க. வேற மாதிரிங்க. சூப்பர் சூப்பர் ஃபென்டாஸ்டிக். நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. பயங்கரமான ட்ரிப்புங்க இது. நம்ம பேய் படம்லாம் பார்ப்பீங்களா, அந்த ஒத்தையடி பாதையில தனியா போற மாதிரி இருக்கும்போது காட்டுக்குள்ள அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கிறோம். பயங்கரமா திகில் ஊட்டுற மாதிரி இருக்குதுங்க. எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குன்ட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. தங்கதுரையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம். அவன் வேற உடம்பு சரியில்லைங்க. அவனை தங்கதுரை வீட்டுல விட்டு வந்துட்டான். நம்ம முன்னாடி சார்மினார் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் தங்கதுரை யாருன்ட்டு. வேற உடம்பு சரியில்லாம போயிடுச்சுங்க. எனக்கு தண்ணி சேரல. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி கொஞ்சம் ஃபீவர் ஆகி போச்சுங்க. அதனால அவனை ரூம்லேயே வந்து டேப்லெட் போட்டு படுக்க வச்சுட்டு அப்படியே நம்ம நடந்து வந்துட்டு இருக்கிறோம். வேற மாதிரி இருக்குதுங்க. இது ஒரு தனி உலகமா இருக்குதுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி உலகத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். வளைஞ்சு போகுது. இப்போ நம்ம இதுல வந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல போறோம். அப்படியே வளைஞ்சு வந்துடுது. அருமையா இருக்குதுங்க. வாழ்க்கையில இந்த மாதிரி இடத்த வந்து பார்க்காம போயிருக்குன்னு நினைச்சேன். பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. அவ்வளவு சூப்பரா இருக்குதுங்க. எதிர்பார்க்கவே இல்லைங்க. பிச்சாவரம் கூட இருக்குதுங்க. ஆனா அது இந்த அளவுக்கு இல்ல. இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ள நடந்து போற மாதிரி இருக்காது. ஆனா நம்ம அந்த போட்ல வந்து நம்மள கூட்டிட்டு போவாங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ள. அது ஓகேங்க. இதுலயும் அதே மாதிரி இருக்குது. பட் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு வாக்கிங் மாதிரி போற மாதிரி இந்த என்விரான்மெண்டல் நம்ம ரசிக்கிற மாதிரி சூப்பரா கொடுத்துருக்காங்க. தடம் தெரியுது பாத்தீங்களா, அதெல்லாம் நடந்து வந்துகிட்டு இருந்தோம். இது சைட்லேயே வந்து பாத்தீங்கன்னா கடல் வந்துருச்சுங்க. திடீர்னு பாக்குறேன் வெளியே வந்துருச்சு. இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டு வந்து நம்மள போட்ல வந்து இதுல தான் கூட்டிட்டு போவாங்க. இது வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுங்க. இதுதான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கடல் தெரியுது பாருங்க. அங்க போய் ஜாயிண்ட் ஆகுது கடல் தண்ணி. அப்படியே இது ஃபுல்லா பாருங்க எப்படி வருதுன்ட்டு. வேற லெவலுங்க. வேற மாதிரிங்க. தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு நற்செய்திங்க. கண்டிப்பா இந்த இடத்த நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. இங்க பாத்தீங்களா போட்டிங் போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் போட்டு போயிட்டு இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட அதுல ஒரு 25 பேர் பக்கமா போவாங்கன்னு நினைக்கிறாங்க. இங்க லாங்கா இருக்குது, சரியா தெரியல. இப்ப நம்மளும் அதுல தான் போகணும். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா பிக்கப் பாயிண்ட் இருக்குது. அங்க வந்துட்டு அப்படியே ஒரு சுத்திட்டு வாங்க. எவ்வளவு நேரம் தெரியல. அங்க போய் உங்களுக்கு எவ்வளவு டீட்டெயில், என்ன பிரைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேங்க. வெளியே வர பாயிண்ட்டுங்க. இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா செக் போஸ்ட் வச்சிருக்காங்க, டிக்கெட் கவுண்டர். இதான் வந்து பாத்தீங்கன்னா போட்டிங் போறீங்க. இப்பெல்லாம் போட்டிங் போயிட்டு அவங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. இதான் டிக்கெட் கவுண்டர். பர் பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் சொல்லி வாங்கிட்டு இருக்காங்க. அப்படியே நீங்க பிக்கப் பாயிண்ட் இதுதாங்க. பிக்கப் பாயிண்ட் இதுதான். இந்த டிராப்பிங் பாயிண்ட் அப்படிதான். இதே தான் நம்மளுக்கு. நம்ம பசங்க வந்து உள்ள வாங்கிட்டு வர போயிருக்காங்க டிக்கெட்டு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள என்ட்ரி ஆகிற பிளேஸுங்க. உள்ள முன்னாடியே கவுண்டர் வச்சிருக்காங்க. அங்கே டிக்கெட் கொடுத்துட்டு தான் அப்படியே நம்ம உள்ள போகணும். ஆல்ரெடி போட் இருக்கு. டிக்கெட் எடுத்துட்டீங்களா? ஓகேவா? இப்போ டிக்கெட் எடுத்துட்டாங்க. ஒருத்தருக்கு வந்து 100 ரூபாவா? பர் பர்சன் 100 ருபீஸா? 100% பாருங்க. உள்ள ஏற போறோம். வேற மாதிரி இருக்கு போதுங்க. டிக்கெட் கொடுத்துட்டு உள்ள இருக்குது இதெல்லாம் எடுத்து போட்டுக்கணுங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி கிளவுஸ். எதுக்குன்னு தெரியல. என்ன ஆள் பண்ணி வச்சுங்க. லைக் திஸ். ஓகே. வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்துட்டு உள்ள போட்டுட்டு உள்ள போய் உட்காந்துக்கிறீங்க. எல்லாரும் உள்ள மாட்டிக்கிறாங்க. எப்படி மாட்டுறதுன்னு தெரியலங்க. வேற நம்ம பையன் பாரு ஆல்ரெடி வீடியோ எடுத்துருக்கடா. வேற யாருக்கு எடுத்து காட்டிருக்கீங்க பாத்தீங்களா? பாருங்க எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க. வேற மாதிரி
இதில் தான் இப்போ நம்ம ஏறி போக போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே போட்டில் ஏறி உள்ளே உட்காந்தாச்சுங்க. இதில் என்ன ஒரு நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட்னா வந்து இங்கே வரைக்கும் யாருக்குமே வந்து தமிழ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. சில பேருக்கு வந்து வெளியில் போகிறவங்க எல்லாத்தையும் தமிழ் தெரியும், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெரியாது. ஆனால் மோஸ்ட்லி ஒரு 90% பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தமிழ் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம தாராளமாக பேசலாம். இருந்தாலும் பார்த்து ஜாக்கிரதையாக பேசணும். போட்டில் உட்காந்துட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணல, இப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியுங்க. ரெடி ஆகுதுங்க, வந்து தான் மூவ் பண்ணுறாங்க. லாக் பண்ணிட்டாங்க, வண்டி கிளம்பிருச்சுங்க. ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஓட்ட போகிறாங்க. எல்லாரும் வந்து உள்ளே உட்காந்துருக்காங்க பாருங்க. எப்படியும் ஒரு 20 பேர் இருக்கும். ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிளம்பியாச்சுங்க. போட்டு வேற மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு பாருங்க. கிளம்பிட்டோம். எல்லாரும் அவங்க எங்கேயோ போட்டோ எடுத்துட்டு எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இந்த லைன்ல தான் இப்ப நம்ம போகணும்னு நினைக்கிறேங்க. இந்த பக்கம் தான் கடல் இருக்குது. போட்டு ஓட்டுறாரு பாருங்க, வேற மாதிரி போகுதுங்க. பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கவசமோட வந்து நம்ம போட்டு லைஃப் ஜாக்கெட் இருக்கு பாத்தீங்களா, அது நிறைய பேர் போடவே இல்லை. அது ஏதோ பொருளை பத்திரப்படுத்தி வைக்கிற மாதிரி எல்லாரும் கையிலே வச்சுக்கிட்டாங்க. பாருங்க வேற மாதிரி இருக்குங்க, சூப்பருங்க, அமேசிங். கிளம்பிட்டேங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா போட்ல போறேங்க. நான் ஒரு 15 வருஷம் பக்கமா இருக்குங்க. இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு போட்ல போறேன். இதான் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுங்க, சதுப்பு நில காடுகள் சொல்லுவோம். இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பிச்சாவரத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யானம்ல இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் இருக்குதுங்க. கல்கத்தால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கு. வேற மாதிரி இருக்குதுங்க. சூப்பருங்க சூப்பருங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனதில் அளவில்லா சந்தோஷமா இருக்குதுங்க. காக்கிநாடா ட்ரிப் வந்து பயங்கர ஒர்த்தா இருக்க போகுது. பார்த்தீங்களா, அங்கிருந்து தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். நம்மளை வந்து பிக்கப் பண்ண பாயிண்ட் அங்கே தான் இருக்கு. அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. பார்க்க அவ்வளோ சூப்பரா இருக்குது. நமக்கு கண்ணு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடல் கிழக்கு வங்காள விரிகுடான்னு சொல்லுவோம்ல, கிழக்கு பக்கம் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். வங்காள விரிகுடாங்க. பார்க்க அவ்வளோ சூப்பரா வேற லெவலில் இருக்குது. என்ஜாய் பண்றேன். நம்மளுக்கு பின்னாடி எல்லாம் நம்ம பார்ட்னர்ஸ் எல்லாம் உள்ள உட்காந்துருக்காங்க. அப்புறமேட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் உள்ள இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளோட போட்டிங்களோட வந்த சக தோழர்கள்லாம் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய பேர் உள்ள இருந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்பவும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்குது. வேற மாதிரி இருக்குதுங்க, சூப்பருங்க. முன்னாடி காட்டுறேன். இப்போ அப்படியே கடலை நோக்கி தான் நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கிறோம். பாருங்க, நம்ம அப்படியே கடலுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகிட்டே இருக்கோம். கடலுக்குள்ள முன்னாடி நோக்கி போயிட்டே இருக்கோம். இது ரெண்டு பக்கம் தெரியுது பாத்தீங்களா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுங்க, சதுப்பு நில காடுகள். தமிழ்நாட்டுல பிச்சாவரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரியா இருக்குது. கடலோட தூரத்துக்கு வந்துட்டாங்க. பார்க்கவே வேற மாதிரி இருக்குதுங்க. எல்லாரும் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தரா வந்து இந்த இடத்துல நின்று இந்த இடத்துல வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி அவ்வளவுதான் நடக்குங்க. ஒரு சுத்தி கூட்டிட்டு போறாங்க. போட்டு சுத்துது பாருங்க, சுத்தி மறுபடியும் அங்கேயே கூட்டிட்டு போறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரங்க, அதிகபட்சம் அரை மணி நேரம் இருக்குங்க. அப்படியே இப்ப அந்த பக்கம் இருந்து தான் வந்த நம்ம இப்ப அப்படியே இங்க பாருங்க, இதை சுத்தி அப்படியே வருது பாத்தீங்களா. சுத்தி நம்மள கூட்டிட்டு போறாங்க. ஒரு ஆளுக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாங்க. இதுதான் வந்து டிரைவருங்க, வண்டி ஓட்டுறாரு, இந்த போட் ஓட்டுறாங்க. காக்கிநாடா போட்டா. ஓ, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஜூம் பண்ணா தெரியாது. அதான் காக்கிநாடா போட்டா. தமிழ்நாடு மக்கள் வந்து கண்டிப்பா வந்து இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாட்டை தான் எவ்வளவு நாளா சுத்தி பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஏரியாவை சுத்தி பாருங்க. சூப்பரா வேற லெவல்ல இருக்குங்க. நம்மளுக்கு எப்படி பாண்டிச்சேரியோ அதே மாதிரி இங்க பக்கத்துல யானைங்க. தமிழ்நாடு மக்களுக்கு எப்படி பாண்டிச்சேரியோ, மக்கள்லாம் எல்லாத்துக்கும் சொல்லல, நான் சொல்ற மக்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம ஆந்திரா மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யானம்ங்க. நான் என்னத்தை சொல்ல வரேன்னு தெரியும். ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. பாண்டிச்சேரியில் எப்படி கம்மியோ அதே மாதிரி யானத்துல இங்க கம்மி. எல்லாரும் வந்து பாண்டிச்சேரியிலேயே என்ஜாய் பண்ணுங்க, இங்கேயும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. யானத்துலையும் சூப்பரா இருக்கும். தமிழ்நாடு மக்கள் அந்த யூடியூபர்ஸ் ஆல்சோ வந்து விசிட் பேசுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. இந்த மாதிரி இடத்த வந்து விசிட் பண்ணி நல்லா எடுத்து போடுங்க. நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே வந்து முன்னாடி நான் காமிச்சிருப்பேன். உங்களுக்கு உள்ள வந்து நடந்த வாக்கிங் போற மாதிரியே ரொம்பவும் சூப்பரா வேற லெவல்ல இருக்குதுங்க.
வந்து நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வந்து மறுபடியும் கூட்டி போயிட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு முன்னாடி தெரியுது பாத்தீங்கன்னா, அங்க ஒரு போட் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எடுத்து அதுல ஃபுல்லா நப்பிட்டாங்க. மொத்தம் 2 போட்டு தான் இருக்குது. ஒரு போட்டு போயிட்டு வந்து ரிட்டர்ன் வந்துட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதுல ஆளு ஃபுல் ஆயிட்டாங்க. இப்ப இதை கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்திடுவாங்க. மறுபடியும் இதுல ஆள் ஏறுவாங்க. அந்த போட்டு போய் சுத்திட்டு வரும். இப்படியே ரொட்டேஷன்ல தாங்க அப்படியே ஃபுல்லா போயிட்டு வந்துகிட்டே இருக்குங்க. வந்து அப்படியே நம்ம கரை ஒதுக்குறாங்க. டிராப்பிங் பாயிண்ட் இதுதான், பிக்கப் பாயிண்ட் இதுதாங்க. ஏற இடமும் இதுதான், இறங்குற இடமும் தான். இதை ஒட்டி நம்ம அப்படியே இறக்கி விட்டுருவாங்க. நம்ம அப்படியே வர வேண்டியதான். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இறங்கி போயிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி தான் வந்து ஸ்பீடு போஸ்ட்டுங்க. போஸ்ட் கிடையாது, போட்டுங்க. வாய் வேற ரொம்ப வளருதுங்க. காலையில இருந்து நான் சாப்பிடல. இதான் வந்து ஸ்பீடு போட்டா 800 8 பர்சனா 6 or 8? ஓ 6 பர்சனுங்க. 6 பேர் தான் இதுல உட்கார முடியும். ஓகே ஓகே. சுசுகி இன்ஜினா பாருங்க, சுசுகின்னு போட்டுருக்கு பாருங்க. அந்த இன்ஜின் வந்தாங்க. உள்ளவே இதுல இறங்கி அப்படியே போயிட்டு இருக்காங்க. மறுபடியும் அடுத்த பார்ட் ஆஃப் த பீப்புள் வந்து மறுபடியும் உள்ள போவாங்க. வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடல்ல வந்து நம்ம போட் போயிட்டு நம்ம ஒரு சுத்திட்டு வந்துட்டோம். இதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஆகும் என்னங்கிறது நான் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முன்னாடி என்ட்ரன்ஸா வந்து பாத்தீங்கன்னா 2 வீலருக்கு வந்து 30 ரூபாவும், காருக்குலாம் 70 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் உள்ள என்ட்ரன்ஸ் அது பார்க்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள நம்ம அதுக்கப்புறம் உள்ள இந்த ஜூ இருக்கு பாத்தீங்களா, இதுல நம்மள என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம டாட்டா வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உள்ள வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 50 ரூபா வாங்கினாங்க. போனு, கேமரா இதெல்லாம் அலோடு கிடையாதுங்க. அது மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தனியா சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடம் எங்க இருக்குதுன்னா கொரிங்கா பீச். இது வந்து நீங்க நெட்ல போட்டாவே ஆல்ரெடி வந்துடும். அது மட்டும் இல்லைங்க, நான் லொகேஷன் உங்களுக்கு சொல்லணும்னா கரெக்டா வந்து காக்கிநாடால இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லும், ஏனத்துல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர், ரெண்டுக்கும் இடப்பட்ட இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரிங்கா பீச் இருக்குங்க. இங்க பாருங்க, நிறைய ஜங்ஷன் மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. அப்படியே முன்னாடி நான் காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க நிறைய பிளேசஸ். இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள நீங்க எங்க வேணுமானாலும் நம்ம போயிட்டு சுத்தி பார்க்கலாங்க. அருமையா இருக்குங்க. காதலர்களுக்கான ஒரு ஏற்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கூட இந்த மாதிரி இருக்காதுங்க. ஆனா சூப்பரா பயங்கரமா வேற லெவல பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க உங்களுடைய காதலர்கிட்ட நீங்க தனிமையில போய் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசணும், ஃப்ரீயா மைண்ட் விட்டு பேசணும்னா உங்களுக்கு தேவையான இடம்லாம் இதுதாங்க. இங்க பாருங்க, யாரும் ஒன்னும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எதை நான் சொல்றேன்னா, நானே இங்க நிறைய இடத்துல பாத்துருக்கிறேன். நிறைய பேர் உட்காந்துட்டு ஜாலியா உட்காந்து பொறுமையா பேசிட்டு இருக்காங்க. பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க. யாரும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க. நீங்க வேற எதுவும் சேட்டையெல்லாம் காட்டிடக்கூடாது. நீங்க உட்காந்து மனம் விட்டு ஜாலியா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம், ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி, வாழ்க்கையை பத்தி யோசிக்கலாம். அந்த மாதிரி தான் யோசிக்கிற பத்தி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எதிர்பார்க்கவே இல்லை, உண்மையாலுமே சொல்றேங்க. தமிழ்நாட்டுல இந்த மாதிரி பிளேஸ் இல்லைங்க, வாய்ப்பே இல்லை தமிழ்நாட்டுலங்க. நான் எதனால நான் சொல்றேன்னா, தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட், டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பாத்வே மாதிரி நம்ம நடந்து போற மாதிரி அவ்வளவு சூப்பரா வந்து எங்கேயுமே கிடையாதுங்க. நான் இதுவரை ஃபுல்லாவே நான் பார்த்துட்டேன். பாய் 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 பாய். குட் மார்னிங்கா, குட் ஆஃப்டர்நூன் பையா. நான் வந்து வீடியோ எடுத்துட்டு போய் நல்லா டாட்டா வச்சுட்டு போயிட்டு இருக்கிறேங்க. வேற மாதிரிங்க. கண்டிப்பா ஆளுங்க நம்ம ஆளுங்களையும் கூப்பிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி இடத்துக்கு கண்டிப்பா நான் சொல்றேங்க, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பா நான் இந்த பிளேஸுக்கு நான் வந்து ஒய்ஃபை கூட்டிட்டு கண்டிப்பா வருவேங்க. ஏன்னா எப்பயுமே நான் இந்த மாதிரி நான் சொன்னதில்லை. எதனால நான் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா அருமையா இருக்குது இந்த பிளேஸ். பார்க்க வேற மாதிரி இருக்குதுங்க. தமிழ்நாடு மக்கள் கண்டிப்பா இந்த இடத்தையும் விசிட் பண்ணி பாருங்க. இந்த பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா யானம் இருக்கு. நம்ம பாண்டிச்சேரியில வந்து எப்படி பொருட்கள் எல்லாம் விலை மலிவா இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் பொருட்கள் மலிவா இருக்கும். நீங்க வந்து சுத்தி பார்க்கலாம். இந்த மாதிரி காக்கிநாடா ஃபோர்ட் துறைமுகம் இருக்குது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்ல மீன்கள் கிடைக்கும். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பல விதமா இங்கேயும் துறைமுகம் இருக்கு. இந்த நிறைய சுத்திலையும் வந்து ஏகப்பட்ட பீச் இருக்கு. நிறைய வந்து சுத்தி பார்க்குற அளவுக்கு நிறைய பொருள்லாம் நிறைய ஏகப்பட்ட பிளேசஸ்லாம் நிறைய இருக்குதுங்க. இந்த சரௌண்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோதாவரி இங்கிருந்து ஒரு ராஜமுந்திரி ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜமுந்திரி இருக்கு. அங்கே இஸ்கான் டெம்பிள் இருக்கு. இன்னொன்று உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன், ராஜமுந்திரியில ஒரு சிவன் கோயில் இருக்குதுங்க. வேற மாதிரி பயங்கரமா கட்டி இருக்கிறாங்க. நீ வந்து பார்த்து அசந்து போயிருவீங்க. நம்ம எப்படி நம்ம தமிழ்நாட்டுல திருவண்ணாமலை வந்து நம்ம அவ்வளவு ஃபேமஸ், அதே மாதிரி தஞ்சை பெரிய கோயில் ஃபேமஸ், அந்த மாதிரி சொல்றோம் பாத்தீங்களா, அது ஃபேமஸ், வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ். ஆனா இங்க இருக்கிற கோயில் வந்து சிற்பங்கள் வந்து அந்த கட்டிடங்கள்லாம் வந்து இங்க எல்லாம் வடிவமைச்சு அவ்வளவு சூப்பரா கட்டிடுறாங்க. நேற்று நான் பார்த்துட்டு
அசந்துட்டுங்க. ஒண்டர்ஃபுல்ங்க, அமேசிங்க. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி வந்து அந்த கட்டிடங்கள் பார்த்துருக்கிறேன். நம்ம அந்த காலத்துல நம்ம மனிதர்கள், நம்ம முன்னோர்கள், நம்ம மன்னர்கள்லாம் வந்து அவ்வளவு சூப்பரா கட்டியிருப்பாங்க. அதுக்கு ஈக்குவலா வந்து போட்டி போட்டு அந்த அதை நான் எப்படி சொல்றேன், உள்ளதான் வீடியோ எடுக்க விடல. ஆனா அந்த சிற்பங்கள், அந்த கோபுரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் என் கண்ணுக்குள்ள அப்படியே ஒத்தி வச்சு எழுதி வச்ச மாதிரி இருக்குது. மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்குது. கோயில் பூட்டிட்டாங்க. நாங்க மதிய டைம்ல போனதுனால ஈவினிங் டைம்ல தான் ஓப்பன் பண்ணுவாங்க. கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா ராஜமந்திரியில கண்டிப்பா நீங்க அந்த பிளேஸ் எல்லாம் விசிட் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா வேற லெவல்ல இருக்கும். தடம் வேற மறந்து போச்சுங்க. இது எல்லாம் எந்த வழியில போனாலும் எங்கெங்க அப்படியே போய் ஜாயிண்ட் ஆகி போகுதுங்க. ரொம்ப நேரமா, ஒரு அரை மணி நேரமா இருக்கும். எந்த தடத்துல போற முன்னாடி மேப் இருந்தது, அந்த மேப்பை கூட போட்டோ எடுத்துட்டு வந்துருக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. எப்படி போனா எப்படி வெளியே வர்றது என்னன்ட்டு ரொம்ப நேரமா சுத்தி சுத்தி போறேங்க. சுத்தல விட்டுட்டே இருக்கு. எப்படி வெளியே போறது என்னன்னு சரியா தெரியலங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. வேற என்ன சொல்றதுன்னே தெரியல. அங்க பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாவே வந்து லவர்ஸ் பார்க் மாதிரி ஆகி போச்சுங்க. முன்னாடி பார்த்த மாதிரி இங்கே அப்படியே ஏகப்பட்ட கப்புள்ஸுங்க. ஃபுல்லாவேங்க நான் என்ன சொல்றேன், ரொம்ப பீஸ்ஃபுல்லா, ரொம்ப அமைதியா. ஒரு நீங்க லவர்ஸ் வந்தாலும் சரி, ஃபேமிலியா வந்தாலும் சரிங்க, மனசு விட்டு நல்லா ரிலாக்ஸா பேசுறதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான இடம். இந்த இடத்த தவிர்த்து வேற எதுவுமே இருக்காதுங்க இந்த உலகத்துல. நோ சான்ஸுங்க, நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா இந்த இடம் அப்படி பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்குதுங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா வந்து மேரேஜ் ஆகிடு ஒய்ஃப் ஃபேமிலி எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த கூட்டிட்டு வரணும், இந்த இடத்த சுத்தி காட்டணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒர்த்தான பிளேஸுங்க இது. தமிழ்நாட்டுல இந்த மாதிரி இடம் கிடையாதுங்க, கண்டிப்பா இல்லை. நீங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா இந்த இடத்துல கூட நம்ம உட்காந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நல்லா என்ஜாய்மெண்டா இருக்கு. உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு டெஸ்க் மாதிரி போட்டு பயங்கரமா வேற லெவல்ல சூப்பரா